மக்களே, வருங்கால சந்ததிகளுக்கு நான் ஒன்னே ஒன்று சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இதை விருப்பம்னா கேளுங்க, இல்ல அப்படின்னா என்னன்னா கழுவி ஊத்துங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் பட்ட கஷ்டத்தை நீங்களாம் படக்கூடாதுங்கிறக்காண்டி தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்க 10வது முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன விஷயம் பிடிக்குதோ அந்த விஷயத்தை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி நீங்க கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணீங்க அப்படின்னா நீங்க லைஃப்ல செட்டில் ஆகிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்கு. அதை விட்டுட்டு ரெண்டும் கட்டான இருந்தீங்க அப்படின்னா என்ன மாதிரி கஷ்டப்பட தான் இருக்கணும். உங்களுக்கு படிப்பு வரல அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை விட்டு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்ல ஏதாவது ஒன்று வரும் சரிங்களா. சோசியல் மீடியா, ஏதாவது ஒன்று டான்சிங், கீன்சிங், சிங்கிங், ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. அதில் ஏதாவது உங்களுக்கு ஒரு பிடிச்சிருக்கும் ஒரு விஷயம், அந்த விஷயத்தில் நீங்கள் இன்ட்ரெஸ்டோடு நீங்கள் படித்து ஒரு முயற்சி பண்ணி வந்தீங்க அப்படின்னா லைஃப் லாங்காக நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம். ஏன்டா நான் சந்தோஷமா இல்லையான்னு கேட்டீங்கன்னா, நான் சந்தோஷமாக தான் இங்கே இல்லை. படிப்பும் சரியாக படிக்கலை, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸும் சரியாக பண்ணாதனால தான் ரெண்டும் கட்டானா இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். அந்த கஷ்டத்தை நீங்கள் படக்கூடாதுங்கிறக்காண்டி தான் இதை சொல்கிறேன். இதை வந்து அட்வைஸ் எடுத்துட்டாலும் சரி, நீங்கள் என்ன எடுத்துக்கிட்டாலும் சரி சரிங்களா. இது வந்து என்னோட அட்வைஸு.